கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எப்படி தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். எல்லா பேங்கிங் கம்பெனியும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி அவங்களுடைய பெர்ஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் தான் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் ஏயை ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஷெட்யூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் நம்பர் 1 ஆரம்பித்து ஷெட்யூல் நம்பர் 12 வரைக்கும் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் நம்பர் 1 அப்படிங்கிறது கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2, டெபாசிட் 3, பாரோயிங்ஸ் 4, அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் 5. ஆல்ரெடி ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு கீழே என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பேலன்ஸ் ஷீட்டுடைய ஸ்பெசிமன் ஃபார்மட் பேஸ் பண்ண ஒரு வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அசட்ஸு ஷெட்யூல் நம்பர் 6 ஃபர்ஸ்ட்டில் கேஷ் இன் ஹேண்ட், அந்த பேங்க் நம்ம எந்த பேங்க்குக்கு பேலன்ஸ் ஷீட் போடுறோமோ அந்த பேங்க்குக்கு கையில் இருக்கிற கேஷ் இன் ஹேண்ட்ஸோ இல்லைன்னா ஆர்பிஐயில் இருக்கிற பேலன்ஸோ இருந்தது அப்படின்னா அதை நாம் ஷெட்யூல் நம்பர் 6 எழுதணும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் அந்த பேங்க் வேற ஒரு பேங்க்கில் அமௌண்ட் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அது ஷெட்யூல் நம்பர் 7. இன்வெஸ்ட்மெண்ட் 8, அட்வான்ஸஸ் 9, ஃபிக்ஸட் அசட்ஸ் 10, அதர் அசட்ஸ் 11. ஓகே, ஸோ இங்கே 5 ஷெட்யூல் வரைக்கும் ஆட் பண்ணுறோம், இங்கே 11 ஷெட்யூல் வரைக்கும் ஆட் பண்ணுறோம். இது 2 டோட்டலும் பேலன்ஸ் 2 ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஷெட்யூல் நம்பர் 12 அப்படிங்கிறது கண்டிஜென்ட் லைபிலிட்டி. கண்டிஜென்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃப்யூச்சர் லைபிலிட்டி. அது லைபிலிட்டியாக இல்லையா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்கிற டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஜென்ட் லைபிலிட்டியோட டோட்டலை செப்பரேட்டாக ஆட் பண்ணி கண்டிஜென்ட் லைபிலிட்டின்னு ஹெட்டிங் கொடுத்து ஷெட்யூல் நம்பர் 12க்கு கீழே அதை கொண்டு வந்து எழுதிடணும். இந்த டோட்டல் எந்த இடத்துலையும் லைபிலிட்டியோட ஆட் ஆகாது. ஸோ அதனால தான் செப்பரேட்டாக இதை நாம் டோட்டல் பண்ணி கீழே எழுதுகிறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த சம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். இங்கே ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரையல் பேலன்ஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஷேர் கேபிட்டல் இது எப்பயுமே ஷெட்யூல் நம்பர் 1 தான். பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது அட்வான்ஸஸ் கீழே எழுதணும். ரிசர்வ் ஃபண்டு எல்லா ரிசர்வும் ஷெட்யூல் நம்பர் 2 தான். கேஷ் கிரெடிட் பேங்க் கொடுத்துருக்கிற லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் தான் 9. ஓவர் டிராஃப்ட் இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஹெட்டிங் அட்வான்ஸஸ். அன்கிளைம்டு டிவிடெண்ட் இது அதர் லைபிலிட்டிஸ். லோனை பொறுத்தவரையில் 2 விதமான லோன் இருக்குது. இந்த லோன் பக்கத்தில் சிஆர்னு போட்டிருக்காங்க, அதாவது கிரெடிட்னு அர்த்தம். இந்த லோன் பக்கத்தில் எதுவுமே சொல்லலை. கிரெடிட்னா லைபிலிட்டி, அப்போ பேங்க் கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ பாரோயிங்ஸ் ஷெட்யூல் நம்பர் 4. அப்போ அது பாரோயிங்ஸ்னால் இது அட்வான்ஸஸ். எல்லா டெபாசிட்டுமே ஷெட்யூல் நம்பர் 3 தான். ஃபர்னிச்சருங்கிறது ஃபிக்ஸட் அசட் ஷெட்யூல் நம்பர் 10. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ், அப்போ இந்த இயரில் அந்த பேங்க் ப்ராஃபிட்டை earn பண்ணியிருக்காங்க. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி அதர் அசட் 11. கேஷ் இன் ஹேண்டு ஒரு பேங்க் தன்னோட கையில் இருந்தாலோ இல்லை ஆர்பிஐயில் இருந்தாலோ ஷெட்யூல் நம்பர் 6. இன்டர் பேங்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 11, அதாவது டெபிட்னு கொடுத்துருக்கிறதுனால அசட்டில் 11 போட்டுக்கோ. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது 8. தென் டெபாசிட்ஸில் முடிஞ்சிருக்கு, இது நம்பர் 3. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நம்பர் 3. கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெபாசிட் தான். கண்டிஜென்சி ரிசர்வில் முடிஞ்சிருந்தாலே ஷெட்யூல் நம்பர் 2 தான். அந்தந்த ஷெட்யூல் என்ன போட்டிருக்கோமோ அந்த ஷெட்யூல் கீழே அமௌண்ட் எழுதி நோட் பண்ணிக்கோங்க. அந்த நோட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த டோட்டலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஷெட்யூல் நம்பர் 1 நம்ம அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டோட்டல் எடுத்து நோட் பண்ணி எழுதணும். ஷெட்யூல் நம்பர் 2 இங்கே 2ல் என்னெல்லாம் இருக்குது, ஒரு ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது அண்ட் அனதர் கண்டிஜென்சி ரிசர்வ் இருக்குது. அப்போ இந்த 2 டோட்டலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிடைக்கும். பட் ரிசர்வ் கிடைக்கும். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட்டையும் சேர்த்தது தான் சர்ப்ளஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்திருக்கிறதுனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஷெட்யூல் நம்பர் 13 லெஸ் பண்ணி காமிக்கணும். ஆனால் இந்த சம்மில் நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலை. நம்ம டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட் தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னவோ அந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடை லெஸ் பண்ணி காமிக்கணும். ப்ரொவைட் ₹80,000 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு எவ்வளோ 80,000 ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ப்ரொவிஷனும் கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகே, பேங்க் அக்செப்டன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். கஸ்டமருக்காக பேங்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்கான். இது அந்த கஸ்டமர் பணத்தை பே பண்ணிட்டாருன்னா பேங்க்குக்கு எந்த விதமான லைபிலிட்டியும் வராது. சப்போஸ் கேரண்டி கொடுத்த கஸ்டமர் பணத்தை பே பண்ணல அப்படின்னா அங்கே ப்ராப்ளம் யாருக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னா பேங்க்குக்கு. இதுக்கு பேர் தான் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. அப்போ இந்த சம்மில் ஒரே ஒரு கண்டிஜென்ட் லைபிலிட்டி இருக்குது, அதுதான் பேங்க் அக்செப்டன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டியில் பில் ஃபார் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுல 6,50,000 எழுதிடணும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ளூட்ஸ் 20,000 brought forward ஃப்ரம் லாஸ்ட் இயர். ஆக்சுவலாக இங்கே ப்ராஃபிட்டுங்கிறது 2,20,000 இருக்குது. இதில் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் 20,000 ஆட் ஆகிருக்கான். அப்போ ஆட் ஆன ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 lakhs அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வருஷம் இந்த பேங்க் ஏர்ன் பண்ணியிருக்கிற கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஏன் நாம் இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னென்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நாம் 25% ரிசர்வ் கண்டுபிடிக்க முடியும், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். இந்த சம்மில் ட்ரான்ஸ்ஃபர் 25% ஆஃப் கரண்ட் இயர் ப்ராஃபிட் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்னு சொல்லியிருக்கான். இந்த லைன் இல்லைன்னா கூட நீங்கள் 25% ரிசர்வ் கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணணும். அப்படி கேல்குலேட் பண்ணி கிடைக்கிற அந்த ரிசர்வ் அமௌண்ட்டை ஷெட்யூல் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராஃபிட் ரிலேட்டடாக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆக்சுவலாக ட்ரையல் பேலன்ஸில் 2,20,000 கொடுத்துருந்தாங்க. ப்ராட் ஃபார்வர்ட் ப்ராஃபிட் 20,000 இருந்தது. அதை லெஸ் பண்ணால் தான் கரண்ட் இயர் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்படி லெஸ் பண்ணி கிடைக்கிற கரண்ட் இயர் ப்ராஃபிட் 2 lakhs rupees இருக்குது. இந்த 2 lakhsல தான் ரிபேட்டுக்கான அமௌண்ட்டும் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸையும் லெஸ் பண்ணணும். ஸோ க்ளோசிங் ரிபேட் 10,000 இருக்குது. டவுட்ஃபுல் டெப்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறது 80,000. இப்போ டோட்டலாக இந்த 2 lakhsல 90,000 எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கரண்ட் இயருக்கு 1,10,000 இருக்குது. அப்போ இதுதான் எக்ஸாக்டாக இந்த வருஷத்தில் அந்த பேங்கிங் கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டுக்கு 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் கேல்குலேட் பண்ணணும். அப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 27,500 வருது. இப்போ இந்த ரிசர்வ் அமௌண்ட்டை ஷெட்யூல் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட், இந்த பேலன்ஸ் ப்ராஃபிட்டை தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது 82,500 ப்ளஸ் ஏற்கனவே இந்த லாஸ்ட் இயர் ப்ராட் ஃபார்வர்ட் ப்ராஃபிட் இருக்குல்ல 20,000. இந்த 20,000ஐயும் சேர்த்து பேலன்ஸ் ஷீட்டில் ஷெட்யூல் நம்பர் 2க்கு கீழே, அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற லைபிலிட்டி ஹெட்டிங்கில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஓகே, அதுக்கு கீழே 1,02,500 எழுது. இந்த 1,02,500 எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஸோ இப்படி இங்கே வரக்கூடிய இந்த பேலன்ஸை தான் ஷெட்யூல் நம்பர் 2ல் சர்ப்ளஸுங்கிற ஹெட்டிங் கீழே வரும். ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எழுதியிருக்கோம்ல. ரிசர்வ் அப்படிங்கிறது 2 ரிசர்வ் சம்மில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாம் கேல்குலேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். ஸோ இதோட டோட்டலோடு சேர்த்து இந்த ப்ராஃபிட்டோட டோட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஓகே, ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டடை பொறுத்த வரையில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வரக்கூடியது 2 இடத்துல காமிக்கணும். ஒன்று இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட்டோம். ஜென்ரலாக இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருந்தோன்னா அங்கே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். நாம் இங்கே டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட் போடுறோங்கிறதுனால இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். சரியா? தென் இன்னொரு இடம் எங்கே காட்டணும் அப்படின்னா நம்பர் 5ல காட்டணுமா? ஓகே,